லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350. ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர். அது ஹண்டர் ஆனல்லே ஹண்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுடைய நடிப்பில், உங்களுடைய பார்ட்டிசிபேஷனில். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தினுடைய பூஜையில் பேச போகிறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்கள் பைக்கில் தான் என்ட்ரி. ஓகே, பைக்கில் என்ட்ரி இங்கேருந்து ஃப்ளையிங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு இன்னும் பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் அண்ட் 2 is yet to release. So I'm so happy to work with this team. Sam sir and Ram sir வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் அண்ட் திஸ் க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் மீ அ லாட். ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ யூ பீப்புள் ஃபார் கமிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். என்னது அவ்வளோதானே? இல்லை என்ன கருதின மதியம் ஒரு சின்ன கரிமீன் அவ்வளோதான். சாமை பற்றி சொல்லணும்னா மிக சிறந்த ஒரு பயங்கரமான ஒரு டைமிங் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஒரு நகைச்சுவையாளர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கனிசாருடைய ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த மடியில் விழுந்த ஒரு இதய கனிதான். அதனால அவருடைய அந்த முதல் படைப்புக்கு நாங்களாம் பங்களிக்கணுன்றதுக்காக உரிமையோடு அந்த படத்துல நகைச்சுவையாக அவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் உரிமையோடு அந்த படத்துல நான் இருக்கிறேன். அதனால உங்களுடைய பெரிய கைத்தட்டல்களோடு உங்கள் அன்போடும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வழங்கணும். ஏன்னா இந்த திரைத்துறை, இந்த கலைப்படைப்பு எல்லாமே வந்து ஒரு இயக்குனரா யாரா உங்க வீட்லயா சார் செட்டப் பண்ணி கொடுங்க சார். யாருமா அது குரல் விட்டுது? அக்காவா, அம்மாவா, ஒய்ஃபா? அக்காவா? ஓகே, இன்னொரு குரல் கொடுங்க சாமுக்காக. ஆடாடா என்ன குரல்! மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பாத்துங்க, சொல்ல முடியாது, பாட்டு வச்சாலும் வச்சிருவோம் ஸ்டார்டிங்லேயே. ஓகே, வெல்கம் டு தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வித் அ கிரேட் ஓப்பனிங். எல்லாரும் உங்களுக்காக ஆசீர்வாதம், அன்பும் கைத்தட்டல்களோடு இங்க இருக்கு. நீங்க வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்து ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிரும். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டு அப்படின்லாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறத மட்டும் தான் செய்வாங்க. இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த முதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி உன்னை வந்து சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கணி சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக கணி சார்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். கணி சார் வந்து அண்ணன் சொல்கிறதா இல்லைனா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டேய் சாம் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்தளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கணி சார் காலைல வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பூஜை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கணி சார். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம், இது பின்னாடி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு.
ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருக்கையும் நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை வந்து முடித்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் எடுக்கிறோம் சார் நாங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ்லி ஸ்பீச் சார். சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன். டேய் எப்போடா அப்படின்னு கேட்டார். சார் 10ஆம் தேதி 10 மணிக்கே சொன்னேன். நான் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. இன்னைக்கு காலை ஃபோன் பண்ணாரு. தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கண்ணி சார் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காரு சார், சீக்கிரம் வாங்க சார்னு. அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் வைப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லி கொடுத்த பார்த்தியா. ஸோ தேவ் ஆக்சஸ் இன்ஃபெக்ட்ல இருந்து இபிஆர் வந்து இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக வந்து விடி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடாக தேவிகா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. என்னுடைய நீண்ட கால நண்பர். நாங்கள் இண்டஸ்ட்ரிலாம் வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அசினேட்டராக சுற்றிட்டு இருக்கும் போதுலேருந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா. எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார், கட்டிங் செம ஸ்டைலா. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார். அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்லை அதுக்குதான் இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை அவர் சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் சார். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து என்னுடைய 25 வருஷ நண்பர் ராம். அவருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிச்சிருக்கோம், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் இப்படிலாம் எதுவுமே இல்லை. வின் சுச்சுவேஷன் தான். மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படி தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ மீடியா பீப்புள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடையில் இருக்க எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி சாம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்ன, உங்க அக்காவுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லல நீ. ஓகே, இந்த திரைப்பட வெல்கம் டைரக்டர் ஆக்டர் சுப்பிரமணிய சிவா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி சக்தி வந்து வியாபாரங்களை பயங்கரமாக பேசி எப்படி வந்து இன்றைய தமிழ் சினிமா சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குன்றத அவர் வந்து நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அதனால் அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக ஒவ்வொரு சினிமாவும் வந்து வியாபாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம். அதை வந்து சாம் நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும், எவன் கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று, அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியாள் சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமாக அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாமல் அவங்க வாழ்க்கை முடியறதில்ல. அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. அது நிச்சயமாக வெற்றியில் முடியும். ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னென்னா வலிமையானது கிடையாது, நேர்மையானது தான் வலிமையானது. நேர்மை தான் வலிமை. ஏன்னா அதை வந்து நம்ம நேரடியாக அர்த்தமாக வலிமைனா ரொம்ப இது உள்ளவன்ற மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. நேர்மை தான் வலிமை. வலிமை நிச்சயமாக வெற்றி பெறும். அண்ணன் கனி வந்து நாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்களில் கனி முக்கியமானவராக இருக்கார். அப்படி ஒரு கனிகிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியாக தான் இவரை நான் பார்க்குறேன். நான் என்னென்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சின்ன கதை தான். ஒட்டுன்னு ஒன்று
ஒட்டுன்னு நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அந்த ஒட்டு மாங்காய் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. அதனுடைய அறிவியல் தன்மை என்னன்னா, ஒரு பெரிய மாங்காய் இருக்கும், அது இனிப்பு கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன மாங்காய் இருக்கும், அது இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்தோம்னா பெரிய மாங்காயும் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் ஒட்டு மாங்காயினுடைய ஒட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அறிவியல் இதான். ஆனால் நீங்கள் நல்லா உள்டாவாக நினச்சி பாருங்க, அது சின்ன மாங்காவாயி இனிப்பு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படியும் வாய்ப்பு இருக்குல்ல, 2 வாய்ப்பு இருக்குது. ஆனால் அறிவியல் என்னன்னா, முதல்ல தான் சொல்லுவாங்க பெரிய மாங்காவாக இருக்கும், இனிப்பு ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்டாவாக அது வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா, எப்போதுமே வலிமை உள்ளது தான் சேரும். அதான் அறிவியல். பெரிய மாங்காய் இருக்கிறது மரத்தினுடைய சிறப்பு, அது சின்ன மாங்காய் மரத்தில் இனிப்பு சிறப்பு. அப்ப வலிமை உள்ளது தான் ஒன்று சேரும். நீங்க ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா 2 தளபதிக்கு தான் வந்து கை கொடுத்துக்குவானுங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி இப்போ வந்து ஐயா பாலச்சந்தர், அடுத்தது வந்து அண்ணன் அமீர் அண்ணன் வந்தாங்க, அடுத்தது கனி, அடுத்தது சாம், அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த தொடர்பு. ப்ரொடியூசர் வந்து மகேஷ் வந்து பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்காரு. எப்போதுமே பள்ளியில் ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு வருஷன்றது தான் அடுத்த தகுதிக்கு போகிறதுக்கான இது. அப்படி ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துறவர், பள்ளியே நடத்துறவர், பல வாதியார்களே நடத்தி ஆகணும் அவர். அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோட இருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில் ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பார். அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்திருக்காப்புல. தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனாக ஒரு நிச்சயமாக வருவார். ஏன்னா பணிவு என்பது அதாவது கேரக்டர் தான். நீங்கள் என்ன திறமையாக இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம். இப்போ பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டரை வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை பற்றி 2 வார்த்தை ஜாஸ்தியாகவே எழுதுவாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம ஜீவாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும். இப்போ இனிமேல் எனக்கு மனோபாலான ஞாபகமும் வரும். என்ன அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவாவுக்கு பேர், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு தான் அமையும். அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவருடைய ஜீவா பேரை வச்சிருக்கிற ஜீவா, அதே நான் எப்போ ஒரு 15 வருஷமா பார்க்குறேன்னா அதே போல இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஜீவா. அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசாக ஒன்று சொன்னார். அது என்ன படம்னு தெரிஞ்சுக்க. அமீர் அண்ணன் வேற எப்போ அப்படி வேற நடக்குதாப்பா, அது என்ன படம்னு கேட்டார். அது அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறேனே. நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதனுடைய கலைஞர்கள், இதில் இருக்கிற நடிகர்கள் மற்றும் அந்த படா கோபி, அவர் பயங்கரமா, அதாவது நிறைய பேர் இங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க. இது வந்து ஒரு இல்ல அதான் தன்னை தாழ்த்திக் கொள்பவன் எப்போதுமே உயர்த்தப்படுவான். எந்த திறமைசாலியும் தன்னை திறமைசாலின்னு சொல்றது இல்லை. 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டை பையில வச்சிங்கன்னா சும்மா இருக்கும். 50 காசு 4 போட்டிங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப சின்னது தான் சலசலப்பு ஏற்படுத்தும். கோபி வந்து அவர் இவ்வளோ கேவலன்றது இவ்வளோ சிறப்பு. அவருக்கும் என்னுடைய நன்றி 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 நன்றி. So sweet. Thank you so much. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் வந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரிச்சாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில்
ஒரு பெரிய மாணவர் அவர். சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னா இவங்க வேற ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர் இப்போ இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன், வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து நீங்கள் பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுட்டோம்னா, எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, இப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு 5-6 பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரா வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர வேணாம், படமாவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன், பட் அவரோடது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா அது கண்டென்ட் விட்டு நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள், எதில் ரிஸ்க் இல்லை, நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி பிரிஸ்காக ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதும் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான டைமிங், பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற யாராவது விட்டு இருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். அண்ணன் நம்ம சுப்பிரமணிய சிவா அண்ணன் அவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க அண்ணன். இப்போ வந்து ஒரு நடிகர் ஆயிட்டாரு. ஸோ அண்ணனோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ அண்ணன் கூட காம்பினேஷன்ல நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி ஜீவா, தேங்க்யூ. நீங்க தான் வந்து மனோபல அண்ணனுக்கு வாய்ஸ் பேசுறீங்க, சொல்ற தப்பு கிடையாது. ஓகே, பரவாயில்ல. நீங்க திருப்பி ஒரு வாழ வைக்கிறேன்ற பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது திருப்பி எல்லாருக்கும் தெரியணும், அது தப்பு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. யார் அது மொபைலில் சார் சைலண்ட்ல போடுங்க. வணக்கம். கோபி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள். நிறைய பட விழாக்களில் அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு. ஆனால் இந்த பட விழா வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது. குறிப்பாக சொல்லணும்னா, ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்து நான் பார்த்தேன். நண்பன் மீர், சிவா, கனி, உதவியாளர் ராம், சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்த ஒரு அற்புதமான தருணம். I don't want to take much of your time. Like Mr. Producer Mahir said, you will only live once. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ இயலும். அந்த வாழ்க்கையில் what you have as a material with what you do matters. உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே மிக முக்கியம். அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை புதுமிக திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். பிகாஸ் த சான்ஸ் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஒரு வாட்டி தான் அப்படி நாக் பண்ணோண்டு வர. அப்போ அந்த கதவை திறக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்கலாக எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் ப்ரிப்பரேஷன் கம்
நோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, பட் யூ டோன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் தெர் இஸ் நோ சக்ஸஸ் அட் ஆல். பட் அட் த சேம் டைம் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் இஃப் யூ டோன்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், அப்போவும் நீங்கள் இந்த சக்ஸஸ்ன்ற இஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் நீங்கள் போகிறது கஷ்டம். ஸோ when the success only comes when you prepared yourself fantastically and the opportunity comes in the right time, no, it is automatically goes to the other end of the life. இப்போ ப்ரொடியூசர் சொல்ல மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. உலகத்தினுடைய அத்தனை சிறந்த படைப்புகளும் இடங்களும் தகுதிகளும் ரிஸ்க்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அதை தான் அன்றைக்கி மிஸ்டர் பாலா எடுத்தாங்க, அமீர் எடுத்தாங்க, சிவா எடுத்தான், நான் எடுத்தேன். ஸோ எவ்ரிபடி நீட் டு கிராஸ் தட். ஸோ ஃபார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை அந்த தாண்ட பறக்கிறதுக்கு சிறகு இருக்கலாம். இவ்வளோ நாள் அம்மாவும் அப்பாவும் பறந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் முதலில் அந்த விங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த கட்ஸ், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, இதுக்கு முன்னாடி பறக்க போகிற அந்த மலை உச்சிலேருந்து கீழே பார்த்தா அதால் பாதாளம் தெரியும், ஆனால் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா வானமும் தெரியும். எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வாட் யூ see, there you go அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த மொத்த டீமுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல இலக்கை, பாசிட்டிவான இலக்கை நோக்கி சென்று அடையணும். இது ப்ரொடியூசர் மகேஷ் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது அவங்க கிட்ட தான் நான் ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சேன். சார், ஆரம்பம் எல்லாமே அழகு தான் இருக்கும், தயவுசெய்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த படத்தை தயவுசெய்து முடிச்சிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, இந்த பூஜைக்கு என்னை கூப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப இன்னும் சந்தோஷம். அந்த இலக்கை இந்த மொத்த திறமையாளரும் சேர்ந்து அடைவார்கள் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.